ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர்லேருந்து நமக்கு ஒரு செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் தந்திருக்காங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ப்ரோ ஆர்மினா ஒன்று தானே, ஆர்டினன்ஸ் கோர்னால் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆர்டினன்ஸ் கோர்னால் ஒன்றும் இல்லை, நமக்காண்டி வெப்பனுக்கான அமுனிஷன் இதுமாக சப்ளை பண்ணுற கோர் தான் ஆர்டினன்ஸ் கோர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோரில் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். எந்தெந்த போஸ்ட்டில் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ்மேன், மேட், ஃபயர்மேன், மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் குரூப் சி போஸ்டர்ஸ். அதாவது ட்ரேட்ஸ்மேன்லேயும் ஃபயர்மேன், மெட்டீரியல் அசிஸ்டண்ட்க்கும் போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1400 1800 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோடு ஆன்லைன் தான் நமக்கு. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ்மேனுக்கு 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் கோர்ஸ் உண்டு. 6 மாதத்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டிப்ளமோ கோர்ஸு. இந்த 2 சர்டிஃபிகேட்டை பொறுத்து உங்களுக்கு வேகன்சியில் 2 ட்ரேட் தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெரிட்டல் அசிஸ்டன்ட்க்கு கிராஜுவேஷன் இல்லை டிப்ளமோ இன் மெரிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும். நீங்கள் மெரிட்டல் அசிஸ்டன்ட்டில் போகணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஜுவேஷனும் டிப்ளமோவும் முடிச்சிருக்கணும். இல்லை இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கணும். இதோட அப்ளிகேஷன் டேட்டு நான் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 25 இயர்ஸ் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் ஃபயர்மேனுக்கு இருக்கணும். மெட்டீரியல் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது கேட்டகரிஸ் வைஸு. அது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் 170 சென்டிமீட்டரும் எஸ்டிக்கு நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 162 சென்டிமீட்டர் இருந்தால் போதும்னு. ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டரும், எஸ்டி ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஃபீமேலுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலு செஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்து வரைக்கும் முடிக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் 4 to 5 மினிட்ஸில் முடிச்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ரிட்டன் இருக்கும். செகண்ட் நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது ட்ரேட்ஸ்மேனுக்கும் ஃபயர்மேனுக்கும் மட்டும்தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சேலரி பே லெவல் பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ்மேனுக்கு 18,000லேருந்து 56,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேனுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,000லேருந்து 63,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 29,000லேருந்து 92,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷனோட அப்ளிகேஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. மேக்ஸிமம் ஜனவரி 2026 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான செலெக்ஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.